அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிக்க புதிய நல் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நாளில் தேவ பக்தி விருத்தி அடையவும் சீர் பொருந்தவும் நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், புக் ஆஃப் ரோமர்ஸ் சாப்டர் 12. 12வது அதிகாரத்தில் 21 வசனங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரம் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிற ஒரு மனிதன், ஏ விக்டோரியஸ் கிறிஸ்டியன், அவனுடைய சரீரங்களை எப்படி அடக்கி ஆள்வது என்று சொல்கிறார். ஒரு குதிரை எடுத்துக்கொண்டால் அதற்கு கடிவாளத்தை போட்டு அதை அடக்கி ஆளலாம். ஒரு பெரிய கப்பல் கடலில் இருக்கிறது. அந்த கப்பலை திருப்புவதற்காக ஒரு சுக்கான், ஆங்கிலத்தில் ரெட்டார் என்று சொல்வார்கள், அதை கொண்டு அந்த பெரிய கப்பலை கடலில் திருப்பலாம். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய சரீரத்தாலே கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய சரீரம் ஒரு அடங்காத ஒரு குதிரை போலவும் கடலிலே மிதந்து செல்கிற ஒரு மாபெரும் கப்பலை போலவும் இருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் முதல் வசனம். அப்படி இருக்க, எப்படி இருக்க, நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள அந்த உபதேசத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறீர்கள். அப்படி இருக்க சகோதரரே, இதற்கு முன்னால நம்ம எல்லாரும் சகோதரர்கள் கிடையாது. நாம் அந்நியராகவும் உலகத்தாராகவும் இருந்தோம். இப்போ என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு? சகோதரரே, we are brothers. நீங்கள் உங்கள் சரீரங்களை 1, பரிசுத்தமும் 2, தேவனுக்கு பிரியமான பலியாக 3, ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று 4, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு 5 உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 6 விஷயங்கள். என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய சரீரம் அடங்காமல் ஓடுகிற ஒரு குதிரை, கடலில் மேலே திசை தெரியாமல் போகிற ஒரு கப்பல். இந்த சரீரம் ஆபத்தானதாக இருக்கிறது. எவ்வளவுதான் தேவன் நம்மை ரட்சித்திருந்தாலும் நம்முடைய சரீரம் அடங்க மாட்டேன் என்று செய்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 15வது வசனம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17ஆம் வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது. 21வது வசனம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்துல தீமை உண்டாக்குகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இப்பொழுது 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தை கவனியுங்கள், என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அதாவது மனதால கடவுளுக்கு பிரியமாக நாம் வாழ்கிறோம், ஆனால் உடல் அடங்கம் இருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறார்? நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செஞ்சிடறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ என்னால் செய்ய முடியல. அடிப்படையில் என்னுடைய சரீரம் பாவத்தை செய்வதற்கே துணிகிறதாக இருக்கிறது. ஆகவே நான் என்ன செய்வேன்? இப்பொழுது நாம் தேவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு இப்பொழுது இரக்கத்தையும் தருகிறாராம். அதாவது 11வது அதிகாரம் வரைக்கும் கிருபையை பேசிக்கொண்டு வந்தவர் இப்பொழுது இரக்கத்தை பற்றி பேசுகிறார். அதாவது கிருபைனா ஆங்கிலத்தில் கிரேஸ், இரக்கம் சொன்னா மெர்சி. அதாவது தேவனுடைய மனதுருக்கம் தான் மெர்சி, அதாவது இரக்கம். இரக்கம் என்பது மனதால் உருகுவது. கடவுள் நமக்காக உருகுகிறார். ஆகவே என்ன சொல்கிறார்? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை
முதலாவது உங்களுடைய சரீரங்களை சரி பண்ணுங்கள், அதை அடக்குங்கள். அது அடங்காப்பிடாரியா இருக்கிறது. எப்படி அடக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை அடக்க வேண்டும். தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல. தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் இருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 15வது வசனம். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, இது ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை. ஆங்கிலத்தில் லிவிங் சாக்ரிஃபைஸ். இப்போ பலின்னு சொன்னாவே செத்துட்டுதுன்னு அர்த்தம். கழுத்து வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று எப்படி உயிரோடு இருக்க முடியும்? கழுத்து வெட்டப்பட்டாச்சு, தோலும் உரிச்சாச்சு, கழுவியாச்சு, மேடை ஏறி பலிபீடத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிருகம் துள்ளி எழும்பி வெளியே வர முடியுமா? கதற முடியுமா? கூப்பிட முடியுமா? நிற்க முடியுமா? நடக்க முடியுமா? அப்போ பலின்னு சொன்னாவே அது செத்து போய்விட்டது இல்லையா? இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஞானஸ்தானத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து நிமித்தம் இந்த உலகத்துக்கு செத்தவர்கள். ஆனால் இந்த சரீரம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. கை எடுக்குது, வாய் சாப்பிடுது, வயிறு ஜீரணம் பண்ணுது, கால் நடக்குது, கண்ணு பார்க்குது, காது கேட்குது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பரிசுத்தத்திற்கென்று மாற்றுங்கள். அதனால உயிரோடு இருக்கும் போதே செத்தவர்களைப் போல ஜீவ பலியாக, லிவிங் சாக்ரிஃபைஸ். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள பலி, அது லிவிங் சாக்ரிஃபைஸ் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். 12ஆம் வசனம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து. 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, அதாவது உங்களையும் என்னையும், ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை மரித்தார் ஜீவ பலியாக. அந்த ஒரு முறை அவர் மரித்த அந்த பலி நம்மை பரிசுத்தமாக்கி ஜீவ பலியாக நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, நாம் பூர்ணமுள்ள வாழ்க்கை செய்வதற்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே என்ன சொல்கிறார்? ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரத்தில் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு கெஞ்சுகிறார். ஐயா, நீங்கள் இப்படி நடங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்டியானிட்டி நெவர் கம்பல்ஸ் எ மேன், பட் இட் அப்பீல்ஸ். ஆங்கிலத்தில் பீசீச்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்பீல்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதாவது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு என்ன சொல்றாரு? வேண்டிக் கொள்கிறேன், கெஞ்சுகிறாராம். பரிசுத்த ஆவியானவர், மகனே மகளே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி செய்வதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று வந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அதாவது புதிய ஏற்பாட்டில் 36 இடங்கள்ல தொழுகை என்ற வார்த்தை வந்திருக்கு. தொழுகைன்னு சொன்னா பிராஸ்குனியா, தேவனை நாம் எப்படி தொழுது கொள்கிறோம், அதெல்லாம் தொழுகை. இந்த இடத்துல ஆராதனைன்னு வந்திருக்கு. ஆங்கிலத்தில் சர்வீஸ்னு வந்தது. நீங்க வேணா பாருங்க, வர்ஷிப்னு இருக்காதாங்க. ஆராதனை என்ன அர்த்தம்னா, உங்கள் சரீரங்களே தேவனுக்கு உகந்த ஒன்றாக மாறும். யூ சர்வ் காட். அதுதான், உங்கள் சரீரங்களை தேவனுடைய வேலைக்கென்று ஒப்பு கொடுங்கள். சர்வீஸ், சர்வ் என்ற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலத்தில். அதே தான். ஆனால் இங்கே நமக்கு ஆராதனை மொழிபெயர்த்துட்டாங்க. ஒரு ஆள் என்கிட்ட இது பாருங்க ஆராதனை போட்டுக்குது. இது தேவனை தொழுது கொள்கிற தொழுகை பற்றி பேசல, உன்னுடைய உடலை கட்டுப்படுத்துகிற விஷயத்தை பற்றி பேசியிருக்கு. உங்கள் சரீரங்களை என்று இங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம்.
இப்பொழுது 2வது வசனம், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சம் என்றால் உலகம், எல்லா உலகத்துக்குரிய காரியங்கள். பாருங்க, இந்த உலகத்துல 1 யோவான் 2:16 படிக்கிறோம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகம் பிசாசின் கீழே விழுந்து கிடக்கிறது. ஆக என்ன சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். வேஷம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம உடல் மேல நம்ம என்ன அணிகிறோமோ அதான் வேஷம். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் போட்டோம்னா நம்ம இன்ஸ்பெக்டர் மாதிரி தெரியும். ஒரு டாக்டர் உடைய போட்டோம்னா நம்ம டாக்டர் மாதிரி தெரியும். நீங்கள் பாவ உடைய போட்டீங்கன்னா நீங்க பாவிகளா தெரிவிங்க. ஆகவே என்ன சொல்றாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆங்கிலத்தில் not to be conformed to this world. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கவனியுங்கள், தேவனுடைய நன்மை 1 குட், 2 பிரியம் ப்ளீசிங், 3 பரிபூரணம் பர்ஃபெக்ட், சித்தம் வில். 4 சொற்கள் இங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை 1, பிரியம் 2, பரிபூரணம் 3, சித்தம் 4. இந்த ஸ்டெப் மேல நில்லுங்க, இதை அணிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த உலக வாழ்க்கை வாழாதீங்க. நீங்க வாழ்ந்த காலத்துல இந்த பூமிக்குரியவைகளை செய்துட்டு இருந்தீங்க, அதெல்லாம் விட்டுடுங்க. தேவனுடைய சித்தம் தெரிந்து வாழுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆகையால் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். வழக்கம் என்றால் ட்ரெடிஷன், அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ நம்ம அதையே செஞ்சோம். நம்ம செய்யறது எல்லாமே குடும்பம் சொல்லி கொடுத்தது தான். சாணி ஏன் கரைச்சோம், நெத்திலி ஏன் பொட்டு வச்சோம், நெருப்பு மேலே ஏன் நடக்கிறோம், வேளால் ஏன் வாயை குத்திக்கிறோம், எதையும் பார்த்து ஏன் கன்னத்தில் போட்டுக்கிறோம், எல்லாம் பழக்க வழக்கம்தான். சமுதாயத்திலிருந்து இது வந்தது, நம்மளை அறியாமே நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். பாருங்கள், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் 1 கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்திலே. இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்னால கீழ்ப்படியாத ஜனங்கள். கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இதெல்லாம் பிசாசின் செய்கை, பொல்லாத ஆவியினுடைய காரியங்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது 3வது வசனம், அவர்களுக்குள்ள, இந்த மாதிரியான சமுதாயத்துக்குள்ள நாம் எல்லாரும் ஒரு காலத்துல நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒன்னா சாப்பிட மாட்டான், எல்லாத்தையும் கலந்து அடிப்பான். கறி மீன் முட்டைன்னு அடிப்பான், பால் தயிர் மோர் எல்லாத்தையும் கலந்து சேர்த்து சாப்பிடுவான். அது மாதிரி பாவம் செய்கிற மனுஷன் தனித்தனியா செய்யாம எல்லாத்தையும் கலந்தே சாப்பிட்டானான். மனசும் மாமிசமும் விரும்பினவைகளை எல்லாம் செய்து மற்றவர்களைப் போல கடவுளுடைய பார்வையில் எப்படி இருந்தோமா, கோபாக்கினியின் பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் ராத். கடவுள் எந்த நிமிஷமும் நம்மளை சாம்பலாக்கணும் என்ற அளவுக்கு, கோபப்படுகிற அளவுக்கு நாம் வாழ்ந்தோம் என்று சொல்கிறார். ஆகவே தான் ரோமர் 12 சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த மாதிரிலாம் வேஷம்லாம் போடாதீங்க. என்ன சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் 1 பிரியமும் 2 பரிபூரணம் 3 சித்தம் 4 இன்னதென்று பகுத்தெறியத்தக்கதாக. கவனிங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரொம்ப பயங்கரமான 2 வார்த்தைகள். முதல்ல நம்ம பார்த்தோம் கன்ஃபார்ம்டு என்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். இப்போ ஆங்கிலத்தில் டிரான்ஸ்ஃபார்ம்டுன்னு ஒரு வார்த்தை. ஒத்து போகும்போது கன்ஃபார்ம், மாறி வருவது டிரான்ஸ்ஃபார்ம். என்ன சொல்றாரு, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக உங்கள் மனதை மாற்றிக் கொள்கிறதுனாலே, புதியதாக்குறதுனால மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு ரூபத்தில் இருக்கோம், நமக்குன்னு ஒரு தோற்றம் இருக்கிறது, இது வெளி தோற்றம்.
அதே மாதிரி நம்முடைய மன தோற்றம் இருக்கு. நான் மாறணும்னு சொல்றார். யூ நீட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் பை சேஞ்சிங் ஆஃப் யுவர் ஹார்ட். இப்போ நான் வீட்டுக்கு போய் இந்த கோட்டு வேணான்னா வேற ஒரு கோட்டை போட்டுன்னு வந்துடுவேன். அது மாதிரி நம்முடைய மனசை மாற்றிக்க முடியுமா? முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை தரித்து கொண்டால் நம்முடைய மனம் மாறிவிடும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம் கவனிங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இப்போ வெளிப்பக்கமா இருக்கிற கோட்டை என்னால் மாற்றிக்க முடியும். ஆனால் என் மனசை மாற்றணும்னா இயேசுவன்ற நான் போகணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். இப்பொழுது எபேசியர் 4வது அதிகாரம் 22 முதல் சில வசனங்களை வாசிக்கிற கவனிங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கவனிங்கள் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டுன்னா நீக்கி விட்டுன்னு அர்த்தம். இப்போ இதுல டீ ஏதோ ஊத்திட்டுதுன்னு வச்சுக்குவோம், கரை ஆயிடும். அப்போ நான் என்ன செய்வேன்? உடனே இதை போட்டுட்டு வேற ஒரு உடையை எடுத்து மாத்திக்குவேன். இப்போ உடை மாத்திக்கிறதுனா நமக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி களைந்து போட்டுன்னா நீங்களே அதை எடுத்துருங்க, அந்த பழைய மனுஷனை விட்டுடுங்க, கெட்டு போகிற நடக்கைக்குரிய அந்த மோசமான வாழ்க்கையை விட்டுடுங்க, குடியை விட்டுடுங்க, வேசித்தனத்தை விட்டுடுங்க, திருட்டை விட்டுடுங்க, பொய்யை விட்டுடுங்க, அக்கிரமத்தை விட்டுடுங்க, அடிக்கிறத விட்டுடுங்க, பொல்லாப்பை விட்டுடுங்க, எல்லா குறையும் விட்டுடுங்க, நீங்களே விட்டுடுங்க, நீங்களே உங்களை மாத்திங்கன்றார். கவனியுங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு கவனியுங்கள் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல எதை நீக்கணுமோ அதை நீக்கிடுங்க. எபேசியர் 4:24 படிக்கிறோம், எதை போட்டுக்கணுமோ அதை போட்டுங்க, களைந்து விடுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசித்து அதை கடந்து நாம் செல்லலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம்னா நாட் டு பி கன்ஃபார்ம்டு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபார்ம்ட், நாட் டு பி கன்ஃபார்ம்ட் பட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட், மாறிவிடுங்கள். இப்போ இந்த மாற்றத்தை அடைந்த மக்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, அவங்களுடைய குணம் எப்படி இருக்க முடியும் என்று ஒரு பட்டியலை சொல்கிறார். 19 வசனங்களில் கிறிஸ்துவுக்காக மாறிய வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரத்தினுடைய வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்க முடியும் என்று சொல்கிறார். 5வது வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் தனி மனிதராக இருக்க முடியாது, எப்போதும் ஒரு கூட்டமாக ஒரு சபையாகத்தான் இருக்கணும். அப்பதான் எல்லாரோடு சேர்ந்து நாம் வளர முடியும். நிறைய பேர் பைத்தியம் பிடிச்ச கிறிஸ்தவர்கள், அதாவது பிராடுகள் அவர்கள்லாம். அவன் ஒரே ஆள் என்னமோ பெரிய சாமியார் மாதிரி, நான் ஒருத்தன் தான் உலகத்துல அப்படின்னு சொல்ற ஆளா இருப்பான். அவங்க கூட சகவாசமே வச்சுக்கூடாது. நிறைய சபைகள் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த ஆள் ஒருத்தன் தான் இருப்பான், அவன் ஒரு குடும்பம் தலைவிதியே நான் அவனோட உட்காந்துருக்கோம். 30 வருஷம் ஆனாலும் சபைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்பான். இவர்களோட சகவாசம் வச்சுக்கூடாது. ஏனென்றால் ஆரம்ப சபை பைபிளை படித்தோம்னா 3000 பேரோடு தொடங்கி இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம். அதனால தான் தனி மரம் தோப்பாகாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மனம் மாறியவர்களாக தேவனுடைய பிரியம் என்னதென்று நாம் வாழ விரும்பினால், தேவனுக்கு பிரியமாக இருக்க விரும்பினால் நமக்கு ஒரு கூட்டாளிகள் தேவை. நாம் அநேகராகிய நாம் ஒரே சரீரமாகவும் பல அவயங்களாயும் நாம் இருக்கிறோம். நாம் ஒருவர் பிடித்து கொண்டுதான் வாழ வேண்டும். அதுக்கு தான் சபையை தேவன் பன்மை உள்ள அங்கத்தினர்களாலே உருவாக்கி இருக்கிறார். உங்களுக்கு விளங்கி இருக்கும்ட்டு நான் நம்புறேன்.
கிறிஸ்தவத்துல அடங்காப்பிடாரிகள் மதத்திலையும் இருக்காங்க, மார்க்கத்திலையும் இருக்காங்க. எனக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களை கண்டா ரொம்ப வருத்தமா இருக்கு. பாருங்களேன் அன்பு சகோதரர்களே, அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். அப்ப எல்லாரும் நமக்கு தேவை. 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். பைபிள் எடுத்து போதிக்கும் போது மென்டல் மாதிரி நம்ம நடக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இந்த 3வது பிரிவு மக்கள் ஆவேசமா தெரிவாங்க, வைராக்கியமா தெரிவாங்க, பாசமா தெரிவாங்க. அவங்க மட்டுமே தரையிலிருந்து பரலோகத்துக்கு போறவங்க மாதிரி காண்பிப்பாங்க. ஆனா பைபிளை கையில் வச்சு நேர பைபிளுக்கு வெளியே போயிட்டாங்க. அத்தனை காரியங்கள், அவர்கள் செய்கிற அத்தனை காரியங்களும் அப்போஸ்தலருடைய வார்த்தையின்படி இல்லை. எல்லாம் அவங்களுடைய மனதின்படி இருக்கு, விருப்பத்தின்படி இருக்கு. யாரோ எதையோ ஒன்று சொன்னாங்க, அதையே இவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இயேசு என்ன சொன்னார், அப்போஸ் நமக்கு என்ன எழுதி தந்தாங்க, ஆதி கிறிஸ்துவங்க எப்படி நடந்தாங்க, இந்த 3 விஷயங்கள்ல அவங்களுக்கு அக்கறை இல்லை. இந்த 3 விஷயத்தை தெரிந்து கொள்ளாம நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியாது. ஆகவே வசனத்தின்படி தான் நாம் நடக்கணும். அடுத்தது பாருங்கள் 7வது வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிப்பதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்க செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள். ஆவிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இதுதான் நாம இந்த உலகத்திற்கு வேஷம் தெரியாம மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் அடைகிற மனிதனுடைய குணாதிசயங்கள். வெளியேர்னு ஒரு சட்டை போட்டுக்கிறதுனால நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்குறோம், ஜிப்பாவும் அந்த பைஜாமாவும் போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம், அந்த வெள்ளைப்புடவை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் போடுவான். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் அவங்களே இருக்கும். நகையெல்லாம் கட்டி வீட்டில் வச்சுப்பாங்க. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அதை கட்டி வச்சுருவாங்க. நீ நகை போட்டுக்க, போடாமல் போ, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் ஏன் இந்த ஏமாத்து வேலை, ஏன் இந்த மாயவலம்? வெள்ளைச்சட்டினால் நம்ம யாரும் பரலோகத்துக்கு போகல. ஆனால் வெள்ளைச்சட்டை ரொம்ப நல்லது. ஆனால் வெள்ளைச்சட்டு தான் உன்னை பரிசுத்தமாகுதுன்னு நீ நினைச்சனா தப்பு. காரணம், உன்னுடைய இருதயம் பரிசுத்தமாகணும். சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? ஆகவே என்ன சொல்கிறாரு, 3 விஷயங்களை சொல்லுகிறார். 12வது வசனம் பாருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். 2, உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். 3, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த 3லும் உண்மையா இருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இப்பெல்லாம் ஊழியக்காரர்கள் பிச்சை எடுக்கிறவர்களை போல நடக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. விசுவாசிகள் ஊழியக்காரர்களுடைய தேவைகளை அறிந்து, அவங்க குடும்பத்தை அறிந்து தாராளமாக அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஊழியக்காரர்கள் எங்கே போவாங்க? அவங்களுக்கு உதவி தேவை இல்லையா? ஏன்னா முழு நேரமும் தேவ சமூகத்திலிருந்து ஊழியம் செய்கிறார்கள். அதனால என்ன சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். நம்ம எல்லாருக்கும் உண்மை உள்ள மக்களாக ஜீவிக்க வேண்டும். இது மாதிரி தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் நாம் அடைய வேண்டும். அப்போ மறுரூபம் அடைகிற ஆளு எப்படி இருக்காரு? ஊழியம் செய்கிறவராக இருக்கிறாரு, புத்தி சொல்கிறவராக இருக்கிறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறாரு, இறங்குகிறவராக இருக்கிறாரு, அன்புள்ளவராக இருக்கிறாரு, சகோதர சிநேகம் உள்ளவராக இருக்கிறாரு, தீமை வெறுக்கிறவராய் இருந்து நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறாரு, ஆவிலே அனலாக இருக்கிறாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாகவும் உபத்திரவத்திலே பொறுமையாயும் ஜெபத்திலே உறுதியாயும் இருக்கிறாரு, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறாரு, அந்நியரை தேற்றுகிறார். இதுதானே இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கணும்ன்றார். இப்படி நாம் செய்வதுதான் ரோமர் 12:2 படிச்சோமே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் அது. இப்படிதான் நாம் மறுரூபமாகணும்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் படிக்கும்போது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். பழி வாங்குற வேலையெல்லாம் நம்முடையதல்ல, தேவனிடத்தில் விட்டுறணும். 18ஆம் வசனம் பாருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். இந்த உலகத்தில் நமக்கு சமாதானம் இல்லை, ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரனும் குடும்பத்திலும் குடும்ப மக்களும் நமக்கு அதிக உபத்திரவங்களை கொடுப்பாங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணலாம், நாம் சமாதானத்தை விதைக்கலாம். அவன் அதை வாங்கலை, அவன் ஏற்றுக்கொள்ளனா பரவாயில்லை. ஆகவே உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். 21ஆவது வசனத்தில் சொல்றாரு, நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால வெல்லு. அதாவது திட்டம் போட்டு குழி தோண்டி ஒரு ஆளை உள்ள தள்ளி புதைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போதும் நன்மை செய்து வெற்றி பெறுங்கள். குழி வெட்டி ஒரு ஆளை தள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தேவன் பார்த்துக்குவார். குழியிலிருந்து நம்மை தேவன் தூக்கி விடுவார். 11 சகோதரர்கள் யோசேப்பை குழியில தூக்கி உள்ள போட்டாங்க. ஆனா அந்த குழியிலிருந்து வெளியே வந்த யோசேப்பு பார்வோனுடைய அரண்மனையில பார்வோனுக்கு அடுத்த அதிபதியாக அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்த போது இந்த 11 அவனுடைய சகோதரர்களும் வந்து அவன் காலில் விழுந்தது போல தீமையை நன்மையினால் நாம் வெல்லும் போது எல்லாம் நல்லதாக நடக்கும். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். நாளை தொடர்ச்சி நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்திடலும். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?